செய்திகள் தொடர்கின்றன. டைட்டானிக் கப்பல் விபத்தில் சிக்கி 100 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு அதில் பயணம் செய்து உயிர் தப்பியவர்கள் உள்ளிட்ட பலர் விபத்து நடந்த பகுதியை பார்ப்பதற்காக கப்பலில் இங்கிலாந்துக்கு புறப்பட்டனர். டைட்டானிக் என்ற பிரம்மாண்டமான கப்பல் 1912ஆம் ஆண்டு அட்லாண்டிக் கடலில் சென்றபோது பனிப்பாறையில் மோதி விபத்தில் சிக்கி மூழ்கியது. அந்த கப்பலில் பயணம் செய்தவர்களில் 1500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். விபத்துக்கு பிறகு மீட்கப்பட்ட டைட்டானிக் கப்பல் இங்கிலாந்தில் உள்ள சவுத்தாம்ப்டன் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. டைட்டானிக் கப்பல் விபத்து நடந்து வருகிற 15ஆம் தேதியுடன் 100 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு தற்போது அந்த கப்பலை பார்க்க அதில் பயணம் செய்து உயிர் தப்பியவர்கள் உள்ளிட்ட அமெரிக்காவை சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோர் விரும்புகின்றனர். இதற்காக நியூயார்க் நகரிலிருந்து இங்கிலாந்தின் சவுத்தாம்ப்டன் நகருக்கு புறப்பட்டனர். டைட்டானிக் கப்பல் விபத்தில் சிக்கிய அட்லாண்டிக் சமுத்திர பகுதியான ஹலிபாக்ஸ் என்ற இடத்திற்கு அவர்கள் செல்கின்றனர். சவுத்தாம்ப்டனில் வருகிற 14 மற்றும் 15ஆம் தேதி நடைபெறும் நினைவஞ்சலி நிகழ்ச்சியிலும் அவர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே மீண்டும் கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் என்று அந்நாட்டு முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் கேட்டுக் கொண்டுள்ளார். லாகூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார். அதிபர் சர்தாரியின் இந்திய பயணம் காஷ்மீர் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் இரு நாடுகளுக்கிடையே நீடிக்கும் கருத்து வேறுபாடுகளை தீர்க்க வழி ஏற்படுத்தி தந்துள்ளது என்றார். இரு நாடுகளுக்கிடையே தடைப்பட்டுள்ள கிரிக்கெட் போட்டிகளை மீண்டும் நடத்த வேண்டும் என்று இந்திய பிரதமரிடம் அதிபர் சர்தாரி வலியுறுத்தியதை அவர் சுட்டிக்காட்டினார். அதன்படி பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியினர் இந்தியாவிலும் இந்திய கிரிக்கெட் அணியினர் பாகிஸ்தானிலும் சுற்றுப்பயணம் செய்து விளையாட வேண்டும் என்றும் அதற்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்றும் நவாஸ் ஷெரீப் வலியுறுத்தினார். சிறந்த கிரிக்கெட் ரசிகரான நவாஸ் ஷெரீப் 1974ஆம் ஆண்டில் கிரிக்கெட் வீரராக திகழ்ந்தவர். ஐந்தாவது ஐபிஎல் போட்டியின் 12வது லீக் ஆட்டத்தில் இன்று மும்பை ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன. மும்பையில் நடைபெறும் இந்த போட்டி இரவு 8 மணிக்கு துவங்குகிறது. காயம் காரணமாக இப்போட்டியில் சச்சின் விளையாட மாட்டார் என தெரிகிறது. ஏற்கனவே இருமுறை வெற்றி பெற்றுள்ள ராஜஸ்தான் அணி மும்பை அணியை வீழ்த்தி ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்ய ஆர்வத்துடன் உள்ளது. முன்னதாக நேற்று நடைபெற்ற போட்டியில் டெல்லி டேர்டெவில்ஸ் அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மோதின. டாஸ் வென்ற டெல்லி அணி முதலில் சென்னை அணியை பேட்டிங் செய்ய அழைத்தது. அதன்படி களமிறங்கிய சென்னை அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 110 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதையடுத்து 111 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணி 13.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன்கள் எடுத்தது. இதனால் 8 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணி சென்னை அணியை வென்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.